ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். வருடக்கோள்களோட பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னாக்கா ராகு, கேது, குரு, சனி இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வருடக்கோள்களாக வராங்க. இவங்களோட பயிற்சி பார்த்திங்கன்னா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் குரு பயிற்சி வர ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காலையில் 5:15 திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். சரி, இந்த பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? குறிப்பாக ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன வகையான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வர 12ஆம் இடத்துல. அப்போ 12ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்திங்கனாக்கா என்ன விதமான ஆசிலேஷன்ஸை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா குரு 12க்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். லாபத்தில் இருந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த குரு பகவான் தன்னோட நட்பு நிலையில் 12ஆம் வீட்டுக்கு வரார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல குரு வரும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் அதிபதி உங்களோட ராசிக்கு 12ல் இருக்கார். சரி, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 12 இந்த 12 சேர்ந்தால் விரயங்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட அலைச்சலாக இருக்கும். கோவிலுக்கான நேர்த்திக்கடன்கள் செய்கிறது, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுறது, கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஈடுபாடுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதிகரித்து கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஆலய தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குரு 12ல் வராரு அப்படிங்கிறதுனால. சரி, உங்களோட லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் பரணி நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. உங்களோட சுகஸ்தானாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி இந்த 3 பேர்த்தோட நட்சத்திரமும் பார்த்திங்கனாக்கா இந்த 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ அந்த 12ஆம் வீடு சம்மந்தப்பட்ட அந்த நட்சத்திரத்திலலாம் இந்த குரு ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் பார்த்திங்கனாக்கா அந்தந்த தொடர்பான செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். தாயார் வழியில் பார்த்திங்கனாக்கா செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்டுறது, குழந்தைகளோட உயர் கல்விக்காக பார்த்திங்கனாக்கா செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான செலவினங்கள் சுப செலவாக பார்த்திங்கனாக்கா ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அலைச்சலும் விரயமும் கூட சுபத்தன்மையோடு கூடியதாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கனாக்கா மன மகிழ்ச்சியோடு நடக்கக்கூடிய ஒரு விதத்தில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஆன்மீக கிரகம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட தேடல்கள் உங்களுக்குள்ளே அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இந்த வீட்டில் குரு சஞ்சரிக்கிறது குருவோட நட்பு வீடாக இருக்கிறதுனால மிக அற்புதமான ஒரு பலன்களை பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சிகள் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதன் மூலம் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட பணம் ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதிகமான விரயங்கள் ஏற்படும், தனம் சம்மந்தப்பட்ட விரயம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, குருவோட பார்வை பார்த்திங்கனாக்கா இங்கே 12ஆம் வீட்டில் இருந்தால் 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பாங்க, 4ஆம் வீட்டை பார்ப்பாங்க. அப்போ உங்களோட லக்னத்துக்கு 4ஆம் வீடு சிம்மமாகி குரு பார்வையில் வருது. மிக அற்புதமான ஒரு அமைப்பு. தர்ம திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தர்ம திரிகோணத்திலே இருந்து இன்னொரு தர்ம திரிகோணத்தை பார்க்குறதுனால தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்கிறதுக்கு மனசில் ஈடுபாடு வரும். நிறைய தர்ம காரியங்களை செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் வீடு தாயாரை குறிக்குது. அங்கே குரு பார்வை இருக்குது அப்படின்னா தாயாரோட உடல்நிலை, ஆரோக்கியம், செல்வ நிலை இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் வீடு வண்டி, வாகனம் இது தொடர்பான விஷயங்களை குறிக்குது. அப்போ அது தொடர்பான தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதிலெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, இடம் சம்மந்தமான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். 4ஆம் வீடு பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் சொந்த வீடு அமையலை அப்படின்னாக்கா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதனால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுகஸ்தானம் சொல்லப்படுது. அப்போ சுகஸ்தானத்தை 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால சுக மேன்மை அடையும் அப்படிங்கிறது சொல்ல முடியும்.
படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் சிறப்பாக இருக்கும். அதாவது மேற்கல்வி படிச்சுட்ருக்காங்க, காலேஜ் முடித்து, அதாவது காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க, ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு கைக்கு வந்து சேர்கிறதுக்கான ஒரு அமைப்பு. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியும். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள், கல்வி தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, குருவோட 7ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா துலாம் இருக்குது. துலாம் வந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் வீடு இல்லையா? அப்போ 6ஆம் வீட்டை குரு பார்க்குறது நன்மையா அப்படின்னாக்கா நன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். எப்படி அப்படின்னா, தாய்வழி சொந்தத்தை வந்து 6ஆம் வீடு குறிக்குது. அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா தாய்வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வேலையை வந்து குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடமாக வருது. அப்போ 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலையை குறிக்குது, அதை குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வேலையில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றம், ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களோட லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறது, அதாவது ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் 6ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால இடமாற்றம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேருக்கு சுபத்தன்மையோடு கூடிய இடமாற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியூரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த குரு பார்க்குறதுனால மிக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறது, அது அவரோட வீடு. தனுசு ராசியவே குரு பார்க்குறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ ஆயுள் பலம் வந்து பார்த்திங்கனாக்கா விருத்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இந்த குரு பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமும் பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் திடீர் தனவரவு குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால குரு பார்வையும் அங்கே இருக்கிறதுனால திடீர் தனவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இந்த குரு வந்து மேஷத்துக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய தன்னோட பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாவகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து மேஷத்துக்குள்ளே குரு வராரு அப்படிங்கும்போது மேஷத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அது சிவராஜ யோகமாக செயல்படும். சனி இருக்கார், நீச்சம் பெற்ற சனி, குரு வராரு, அவர் கோட்சாரத்தில் வந்து குரு அந்த ராசியில் ட்ராவல் பண்ணும்போது சனி மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க, சொந்த தொழில் செய்யல, வேலைக்கு தான் போய்ட்டுருக்கீங்கன்னா வேலை வந்து முன்னேற்றமாக அமையும். சரி, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் மேலே குரு ட்ராவல் ஆகுது, மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தோட ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு, குழந்தை பெறாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். இந்த வீட்டில் வந்து புதன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். புதன் இருக்கார் அப்படின்னா 2 மற்றும் 5க்குரிய ஒரு புதன். அப்போ மிக உன்னதமான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், பொருளாதாரம் மேன்மை கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு கிடைக்கும், குழந்தைகளால் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் தள்ளி போகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. இதெல்லாம் மிக சிறப்பாக வந்து இந்த புதன் வந்து மேஷராசியில் இருந்து அவர் மேலே வந்து குரு ட்ராவல் பண்ணாருனாக்கா உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடந்து மிக முன்னேற்றமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கேது இருக்காருன்னு வச்சுக்கலாம். மேஷராசியில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கேது இருக்குது. அப்போ வந்து குரு உள்ளே வராரு அப்படின்னாக்கா செலவு அதிகமாகும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும், கடன் வாங்க சூழ்நிலை வரும். கேது மேலே குரு போகக்கூடிய காலம். ஆனால் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடும் அதனால் நன்மைகளும் ஏற்படக்கூடிய காலமாக அது இருக்கும். சரி, ராகு இருக்கார். இப்போ ராகு மேலே வந்து குரு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதார சம்மந்தப்பட்ட நெருக்கடியை வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். பயணத்தின் மூலமாக பொருள் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தன்னோட பார்வையினால் பல நன்மைகளை உங்களுக்கு தருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் பொருளாதாரம்
ஒரு இடத்துல முடங்கிடும். அதாவது உங்களோட பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யார்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா, வியாபாரத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப கைக்கு வரத்துக்கு தாமதமாகும் அப்படிங்கிறத தவிர மற்றபடி உங்களோட இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களோட ராசிக்கு பல நன்மைகளை தன்னோட பார்வைகளால் ஏற்படுத்தி கொடுக்குது. என்னென்ன நன்மைகள்? 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால தாயார், வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால வேலை சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டோம். சரி, 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால தடைகள்லாம் விலகும், நோய்கள் தீரும், திடீர் தனவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ஈவன் குரு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல அந்த மேசராசிக்குள்ளே ஏதாவது கிரகங்கள் இருக்குது உங்களோட ஜனனகால ஜாதகத்தைன்னா அதற்கேற்ற கூடுதல் நற்பலன்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பல நன்மைகளை நிச்சயம் தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.